கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற தேவன். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கின்ற தேவன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகின்றோம். கவனமாக கேளுங்கள். கட்டாயம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி. உன் தேவனாகிய கர்த்தர் திரும்புங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பாவ இருள், சாபம், பொல்லாப்பு நீங்க அவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே என் பாவத்தை மன்னியும் என்று நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய இருதயமானது கர்த்தர் பக்கமாய் திரும்புகின்ற பொழுது அவர் மனமிறங்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. எல்லா விதமான கொடிய சாபத்தையும் நீக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் இந்த தேவன் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை மறந்துவிட்டு அவரை மறந்தவர்களாய் சுற்றித் திரிகின்றோம். அவர் நம்மை உள்ளங்கையிலே வைத்து வைத்துள்ள தேவன். இந்த தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்ற தேவன். நம்முடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன். நமக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து ஆலோசித்து கொடுக்கின்ற தேவன். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார், என் மகனே, என் மகளே, என்னிடத்து திரும்பு என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய இருதயம் மனந்திருந்தல் பெற்று காணப்படுகின்றதா? பண ஆசை, பொருளாசை, இப்படி எல்லா ஆசையும் விட்டு கிறிஸ்துக்காக உண்மையோட இருதயமாய் இருக்கின்றதா என்று சிந்தித்து பாருங்கள். ஓசியா புஸ்தகத்திலே மிக அழகாய் கேட்கின்றார், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொல்லி ஓசியா புஸ்தகம் சொல்லுகின்றது. அந்த மனமாற்றம், அந்த வசனத்தில் உள்ள ஜீவன் நமக்கு காணப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றது. அவர் நம்மை வெறுமனையாய் விட்டுவிடுவதல்ல. அவர் போனால் போகட்டும் என்று தள்ளி போயிட்ட தேவன் அல்ல. அவர் வசனத்தை கொண்டு அதை உட்கொலை செய்து வளர செய்து இருபுற கற்குள்ள பட்டயம் போல நல்ல உருவாக்க செய்து நம்மை வசனத்தினால் நிறைவேற்றிற்கு உதவி செய்கின்றார். நம்மளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பாத்திரமாக வாழ்கின்றோம். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். நமக்கு எல்லா பாவமும் இருக்கலாம். வச்சா இருக்கலாம், இச்சை இருக்கலாம், நேஸ்தம் இருக்கலாம், கல்யாட்டு இருக்கலாம், எவ்வளோ பாவங்கள் இருக்கு. எல்லாம் விட்டு கர்த்தாவே நீ மன்னியும் என்று சொல்லி அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் ஒன்றாடி என்று சொன்னார். கட்டாயம் கர்த்தர் உங்களை விடுவிக்க உடலாக்கின்றார். அதே ஓசியா புஸ்தகம் 14ஆம் சொல்கின்றது, என்னாலே கனி உண்டாயிற்று என்று சொல்லி. நாம் அவர் பக்கமாக மனதிருக்கின்ற பொழுது நம்முடைய கனியானது சிறந்திருக்க செய்கின்றார். ஆவிக்குரிய கனியை 9 கனிகளை நமக்குள்ளே விளைய செய்கின்றார். அந்த கனிகளை கொண்டு நம்மை போடவிட்டு உருவாக்குகின்றார். அநேக சாட்சியாக நிறுத்த உள்ளவராகின்றார். விசுவாசிகள், மனதிரும்புகள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே மனமாற்றத்தை காண்பீர்கள். நிச்சயமாக கிறிஸ்தவ ஓட்டத்தை ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டம் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசைப்பாராக. ஆமென்.